கடந்துவிட்ட ரஜபுடைய மாதங்களில் நாம் செய்த நல்லவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரிபூர்ணமாய் ஏற்று அவற்றுக்கு நிரப்பமான நற்கூலியை தந்தருள்வானாக. நடைபெறக்கூடிய ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக. எதிர்வரும் ரமதானுடைய மாதத்தை பரிபூர்ணமாக அடைந்து நல்லமல்கள் செய்து இறைவனின் நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கணினிக் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தந்த பழக்க வழக்கங்களில் நன்னடத்தைகளில் அனைத்துமே நமக்கு பயன் தரக்கூடியதாகவும் நம்மை நேர்வழிப்படுத்துவதாகவும் மட்டும்தான் இருக்கிறதே தவிர ஒருபோதும் மனித சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு கருத்தையும் எந்த ஒரு செயல்பாட்டையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்று எப்பொழுதும் அதை கற்றுக் கொடுத்ததே கிடையாது. அவர்கள் எதை சொல்லிக் கொடுத்தாலும் அதில் ஒரு தனி மனிதனுக்கு பயன் இருக்கும் அல்லது சமுதாயத்திற்கு பயன் இருக்குமே தவிர பயனில்லாத காரியங்கள், வீணான விஷயங்கள், இதை செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம், இதை செய்வதால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை என்று நம்மால் எதையும் சொல்லிவிட முடியாத அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அனைத்தும் எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாகத்தான் இருக்கும். ஆக குறைவாக நாம் பார்க்கிறோம், ரோட்டில் கடக்கக்கூடிய மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய விஷயங்களை அகற்று என்று சொல்லுவது முதற்கொண்டு அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழித்து விடுங்கள், நீங்கள் கீழே எச்சிலை துப்பினாலும் கூட மண்ணை போட்டு அவற்றை மூடி விடுங்கள் என்று சின்ன சின்ன விஷயங்கள் முதல் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்களோ அவை அனைத்தும் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். நாம் யதார்த்தமாக ஏதாவது ஒரு பேச்சை பேசிவிட்டு ஏதாவது ஒரு வேலையை செய்துவிட்டு இதை நான் சும்மா செய்தேன் தேவையில்லாமல் செய்தேன், ஒரு சந்தோஷத்துக்காக ஜாலிக்காக செய்தேன் என்று கடந்து செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மார்க்கத்தை பொறுத்தவரை எல்லாவற்றிலும் ஒரு அர்த்தம் இருக்கும், எல்லா காரியத்திலும் ஒரு பிரயோஜனம் இருக்கும். பயனில்லாத எந்த காரியத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்கவில்லை. எச்சில் வெளியே துப்புவதன் காரணமாக மக்களுக்கு தொற்று வியாதி, அதன் மூலம் தீமை ஏற்படும் என்பதை அறிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கூட நீங்கள் மண்ணை போட்டு மூடி விடுவது நல்லது என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை கவனிக்க வேண்டும். அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது இரண்டு மனிதர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான நல்லொழுக்கத்தை அங்கே சொல்லி தந்திருக்கிறார்கள். 3 காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். முதல்ல, அந்நிய மனிதர் உங்களுக்கு முன்னால் நீங்கள் சந்திக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் முஸ்லிமாக மட்டும் இருந்து விட்டார்கள்னா அவர்களுக்கு செய்ய வேண்டிய 3 விதமான விஷயங்கள் இருக்கிறது. முதல்ல, நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும். இரண்டாவது, முசாஃபஹா செய்ய வேண்டும். இன்னும் அதிகமான மஹப்பத்தும் பிரியமும் ஏற்பட வேண்டும் என்றாலோ, நீண்ட பழக்கங்களுக்கு பின்னால் நீங்கள் சந்தித்தீர்கள்னு சொன்னாலோ முஆனகாவும் செய்து கொள்ள வேண்டும். இவை 3ம் மார்க்கத்தால் கற்றுத்தரப்பட்டது. இதுல என்னென்ன பிரயோஜனங்கள் இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது நாம் சலாத்தை பற்றி சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? 2 நபர்கள் சந்தித்து கொண்டால் முதல்ல சலாம் சொல்ல வேண்டும், இரண்டாவது முசாஃபஹா, மூன்றாவது முஆனகா. இதுல சலாம் என்று பார்க்கிற பொழுது அல்லாஹ் நபிமார்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் சஹாபாக்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறான், மலக்குமார்கள் நபிமார்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறார்கள், சஹாபாக்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை கூட ஹதீஸ்களில் செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள்ளால் செல்லுகிற பொழுது மலக்குமார்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள், ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி சலாம் ஒரு மகத்துவமான ஒரு விஷயம், சுன்னத்தான ஒரு விஷயம். அதற்கு பதில் சொல்ல வேண்டியது வாஜிபு. திருமறையில் அல்லாஹ் பேசுகிற பொழுது இதா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தின் தஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா, உங்களுக்கு யாராவது ஒருவர் ஒரு காணிக்கையை செலுத்தினால், அதாவது சலாம் சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தையை விட அழகான வார்த்தையை கொண்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னா வரஹ்மத்துல்லாஹை சேர்ந்து சொல்லுங்கள், வரஹ்மத்துல்லாஹ் சொன்னா வபரகாத்துஹு என்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லுங்கள், அல்லது அதே வார்த்தையை திரும்ப சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் பேசியிருக்கிறான்.
இது இரண்டு முஃமின்கள் சந்தித்துக் கொள்ளுகிற பொழுது செய்ய வேண்டிய காரியங்களில் ஒன்று. இரண்டாவது முசாஃபஹா செய்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளில் இருந்தும் உண்டான ஒரு சுன்னத்தாகத்தான் முசாஃபஹா செய்வதும் இருக்கிறது. யமன் வாசிகளுடைய அந்த பழக்க வழக்கத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மக்களுக்கு மத்தியில் சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களின் பழக்கம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த யமனை சேர்ந்த ஒரு சில முஃமின்கள் முஸ்லிம்கள் முசாஃபஹா செய்வதை பார்த்து அதன் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்களும் முசாஃபஹா செய்யுங்கள்னு சொல்லி இருக்கிறார். முசாஃபஹா செய்வதன் மூலம் ஒரு முஃமினின் பாவம் மன்னிக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. அதே போல முசாஃபஹா செய்வதன் காரணமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்று பார்க்கிற பொழுது, 2 நபர்கள் முசாஃபஹா செய்து முஆனகா செய்து சலாம் சொல்லுகிறார்கள்னு சொன்னா அவர்கள் இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வெறுப்பும் குரோதமும் அல்லாஹுடைய கிருபையால் குறைகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய பழக்க வழக்கங்களில் மிக உன்னதமான பழக்கம் என்ன என்று பார்க்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து யாரேனும் சலாம் சொல்லுவதற்கு முன்னால் அவர்கள் சலாம் சொல்லி விடுவார்கள். நீங்கள் முசாஃபஹா செய்தால் நீங்கள் வெள்ளையராக இருந்தாலும் கருப்பராக இருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய கரங்களை பற்றி கொள்ளுவார்கள். நீங்கள் முசாஃபஹா செய்யாவிட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முசாஃபஹா செய்து கொள்ளுவார்கள். இன்னும் ஹதீஸ்களில் பதிவு செய்யக்கூடிய செய்தி என்னன்னா, ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முசாஃபஹா செய்து கரங்களை பற்றி கொண்டால் அவராக விடும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கரங்களை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகிறது. இவை அனைத்தும் நமக்கு மத்தியில் உள்ள சகோதரத்துவத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித்தரப்பட்ட மிக அற்புதமான அர்த்த ஆழங்கள் உள்ள ஆழமான அர்த்தங்கள் கொண்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இவை ஒரு சாதாரண காரியம் அல்ல. முசாஃபஹாவும் முஆனகாவும் நாங்கள் உங்களுக்காக எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை சொல்லுவதுதான் முசாஃபஹாவும் முஆனகாவும். ஒரு சில ஊர்களில் இதை ஒரு நல்ல பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா, ஒரு இடத்தில் ஏதாவது ஜனாசா ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லி சொன்னால் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்ததற்கு பின்னால் அந்த கபிரிஸ்தானிலிருந்து வெளியே வருகிற பொழுது அந்த குடும்பத்தை சார்ந்த நெருக்கமான உறவினர்கள் அங்கே நின்றிருப்பார்கள். ஊர் மக்கள் எல்லாம் அவர்களிடத்தில் வரிசையாக வந்து முசாஃபஹா செய்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு வழமை இருக்கிறது. என்ன அர்த்தத்தில் இதை அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள்னா, இவர்கள் உங்களை விட்டும் மறைந்து விட்டாலும் கூட அவருடைய இடத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு எல்லா நேரத்திலேயும் உறுதுணையாக இருப்போம் என்பதை அந்த இறந்துவிட்ட நபர்களுடைய குடும்பத்திற்கு சொல்லுவதை அர்த்தமாக வைத்துத்தான் எல்லா நபர்களும் முசாஃபஹா செய்கிறார்கள். அது ஒரு நல்ல அன்பை விதைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு மக்களுக்கு மத்தியில் முஹப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கு. இப்படியாக சின்ன சின்ன காரியங்கள் முதற்கொண்டு பெரும் விஷயங்கள் வரை மார்க்கம் ஒரு பெரும் அர்த்தத்தோடு எல்லா விஷயங்களையும் கட்டமைத்திருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நல்லவர்கள் என்று நமக்கு முன்னால் எவை எடுத்து காட்டப்பட்டாலும் முடிந்தவரை அவற்றை நம்முடைய வாழ்வில் கொண்டு வருவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஒரு சலாம் தானே, ஒரு முசாஃபஹா தானே, சரி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிக்கலாம் என்று கடந்து சென்று விடக்கூடாது. இந்த சின்ன நன்மைகள் கூட நாளை நம்முடைய மீசான் தராசில் நம்முடைய சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் வந்து நிற்கும் என்பதை நாம் அடிக்கடி பேசுகிற பொழுது நினைவூட்டுகிறோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மார்க்கத்தால் எடுத்து காட்டப்பட்ட நல்லறங்களை மனமோந்து செய்யக்கூடிய நல்லடியார்களாய் நம் அனைவரையும் ஆக்கி நல்லருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.